இந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறதி வியாதி வந்து இதனால காசுனால ஏற்படுறதா? இல்லை, அல்சைமர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிசீஸ். அது வந்து ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் சொல்கிறது. ஸோ டீஜெனரேஷன் அப்படின்றது இப்போ நம்ம வயதாக உடம்புல உள்ள பல உறுப்புகள் வந்து சுருங்கும். உதாரணமாக நம்ம ஸ்கின் சுருங்குது, அதே மாதிரி நம்ம மசில் மாஸ் இருக்கு, அது குறையுது. ஸோ அதே மாதிரி பிரெயினும் வந்து சுருங்குது வயசாக ஆக. ஸோ அந்த பிரெயினில் உள்ள செல்ஸும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அந்த நெட்வொர்க் குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நார்மல் ஏஜிங் ப்ராசஸ். பட் அதுலேயே வந்து ஒரு அல்சைமர் டிசீஸ்ன்றது அது ஒரு வியாதி. அதில் வந்து அக்சலரேட்டட் ஷ்ரிங்கேஜ். எப்படிலாம் சார் நம்மளுடைய பிரெயினை இதை அஃபெக்ட் பண்ணுது? ஒன்ஸ் அந்த அல்சைமர் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்சனுடைய அந்த கேப்பபிலிட்டி, அந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை வந்து இது எந்த அளவு வந்து குறைக்குது? ஸோ அது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மெமரி ப்ராப்ளமாக ஆரம்பிக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சரி வயசாயிடுச்சு, ஏதோ கொஞ்சம் மறந்துடுறாங்கன்ற ஸ்டேஜ் இருக்கும். பட் போக போக அது வந்து ரேப்பிடாக மோசமாகிட்டு போகும். ஸோ அவங்களுக்கு வந்து மெமரி இன்னும் குறைஞ்சிட்டு வரும். ஸோ அவங்களுடைய பர்சனாலிட்டியே மாற ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப வந்து கோவப்படுறவங்க வந்து அப்படியே சாந்தமாயிடுவாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கவங்க கண்ணாமண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எங்கே எது டைரெக்ஷன்றதெல்லாம் மறந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து எது பகல் எது நைட்டுன்னு தெரியாது. அவங்க பசங்க பேரே அவங்களுக்கு தெரியாது, பையன் பேர் முதல்ல வந்து பேரம்பேத்தி பேர் தெரியாது, அதுக்கப்புறம் பசங்க பேரே வந்து அவங்களுக்கு தெரியாது, பார்த்துட்டு யாருன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து மோர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் அல்சைமர்.